வணக்கம் மக்களை, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ முக்கியமான பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின் காசாவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்க கிராக் வித் ஜாக் வெப்சைட்ல உள்ள A to Z எல்லா வீடியோ கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம வெப்சைட்லயோ இல்ல மொபைல் ஆப்லயோ போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காசா, அதாவது இன்டர்வியூஸ்லாம் அடிக்கடி காசா மீன்ஸ் வாட் அப்படின்னு கேட்பாங்க. காசானா என்னன்னா கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எக்ஸாம்லயுமே வந்திருக்கு. காசாவோட அப்ரிவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட், அதாவது ஒரு பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மணி டெபாசிட் பண்றாங்கல்ல, அதுக்கு இன்பிட்வீன்ல உள்ள ரேஷியோ, கரண்ட் அக்கவுண்ட்டும் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கும் பார்க்கக்கூடாது. அந்த ரேஷியோ தான் பாத்தீங்கன்னா காசா டெபாசிட் பை டோட்டல், அதாவது காசா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. காசா டெபாசிட் டிவைடட் பை டோட்டல் டெபாசிட். இதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? திரும்பியும் சொல்றேன், கரண்ட் அக்கவுண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் காசான்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு அந்த டோட்டல் ரேஷியோ கால்குலேட் பண்றது காசா ரேஷியோன்னு சொல்லுவாங்க. காசா ரேஷியோட ஃபார்முலா காசா டெபாசிட் பை டோட்டல் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் காசா ரேஷியோ, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் உங்களுக்கு நடத்திருக்கேன்ல, ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் பெட்டரா இருக்குன்னா அந்த பேங்க் நல்லா எஃபிஷியண்டா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் இன்டர்வியூலையும் பேங்க் எக்ஸாம்லையும் முன்னாடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. முதல் உங்கள் ஜாக்சன் 10